ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம்யோகா மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. எங்க வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வராங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஐயப்பன் வராரு அப்படின்னே சொல்லலாம். நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இந்த நாளை. திடீர்னு ஒரு குட் நியூஸ் அப்படி எல்லாமே சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்களுக்கு ஆக்சுவலி ஒரு வேலை விஷயமா நாங்க மதுரைக்கு போலாம்னு ஐடியால இருந்தோம். திடீர்னு அது கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆகி வெள்ளிக்கிழமை நாளைக்கு மாறிடுச்சு. என்னடா இது இப்படி மாறிடுச்சு? ஏன்னா நான் ஒரு வாரமா வந்து வியாழன்லயே பிக்ஸ் ஆயிருந்தது. திடீர்னு வெள்ளிக்கிழமைக்கு மாறும்போது என்னடா வெள்ளிக்கிழமை ஓகே பரவாயில்ல அடுத்த நாள் தான் அப்புறம் இன்னைக்கு ஒரு டேட் வந்து அந்த ஐயப்பன் வந்து எங்களுக்கு பதிச்சிருக்காரு அப்படின்றது எங்களுக்கு கொஞ்சம் நேரத்துல தான் தெரிஞ்சிச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு சிம்பிளான ஐயப்பன் பூஜை பண்ண போறோம். அது ஏன்னா பஜனை நம்ம வீட்டுல பண்ண முடியல இந்த வருஷம். அடுத்த வருஷம் நம்ம தம்பிக்கு மாலை போட்டு அதோடய நான் 3ஆவது வருஷம் அது பஜனையா பண்ணிடலாம். ஒரே பண்ணணும். இது ஒரு குட்டி ஸ்டோரி வேற இருக்கு. அதை நான் வந்து வீடியோக்குள்ள போயிட்டு சொல்றேன். நம்ம சேனல் புதுசா ஆயிடுச்சு பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? அப்படின்னா நேத்து ராம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஏரியால பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க ஃபர்ஸ்ட் ஐயப்பனுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணது, இந்த குடிசை மாதிரி போட்டு எல்லாம் பண்ணது என் அக்காவோட ஃப்ரெண்டு, எனக்கு அண்ணன் ராகுல். நம்மளோட பால் காட்சிக்கு சீர் ஃபங்க்ஷன் கடைசியா ஒரு அண்ணன் சீர் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. எங்களுக்கே தெரியாது சீரு கொண்டது எங்களுக்கு தெரியாது. அவங்க அந்த அண்ணன் பாத்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து சைல்ட்ஹுட்ல இருந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். அக்காக்கு சிவா அக்காக்கு மதுவுக்கு எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க இப்ப அந்த டெக்கரேஷன்லாம் அவங்க தான் பண்ணாங்க. இப்ப ஐயப்பன் கோயிலுக்கு பஜனை பண்ணாங்க மாமா வீட்டுல, அவங்களுக்கு அவங்க தான் பண்ணாங்க. நேற்று நடந்த பஜனைக்குமே அவங்க தான் பண்ணிருந்தாங்க. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் நேற்று கூத்தாண்டன்ல பசுமூர் நகர்ல போயிருந்தோம். அங்கே அவர் தான் டெக்கரேஷன் அங்கே சூப்பரா போட்டிருந்தாரு. சூப்பரா டெக்கரேஷன் பண்ணுவோம். அப்படி பண்ணுவார் அந்த அண்ணன். விளக்குக்கு வந்து அந்த சரி நேற்று வந்து ஐயப்பனுக்கு வந்து வேட்டி கட்டிட்டாங்க. எங்களோட பஜனைக்கு வந்து எங்களை வாழ்த்தாத ஆள் ஐயப்பனையே பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லாத சூப்பரா இருந்துச்சு. அது எல்லா கிரெடிட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ராகுல் அண்ணா தான் போய் சேரும். அவருக்குமே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா பஜனைக்கு போகும்போது சொன்னாரு 3 நாளா நீ தானே என் கனவுல வர அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏனே அப்படி ஏதோ சொல்ல வருதுடா என்னன்னு தெரியலடா நான் வரேன். அவர்தான் அந்த பஜனைக்கு இன்வைட் பண்ணதும் அவர்தான். அந்த பஜனைக்கு கூப்பிட்டது என்னைய தான். அப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாம வரேன் அப்படின்னாரு. வந்ததுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொன்னாரு. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அவரு கனவுல 3 நாளா நான் தான் வந்துகிட்டே இருக்கேன்னா என்னன்னு தெரியல. புது வீடு கட்டியிருக்கனால கூட சொல்ற நீ புது வீடு கட்டியிருக்க சின்ன பசனையும் அப்போ அப்படின்னு பஜனை மாதிரி இல்ல, அது பூஜை வந்து ஐயப்பனை வந்து நம்ம இந்த வீட்டுல தக்க வச்சுக்கிறது, இங்கேயே இருக்கிற மாதிரி வச்சுக்கிற மாதிரி ஒரு பூஜை பண்ணுவாரு. அததான் நீங்க வீடியோ பாப்பீங்க, பாருங்க ஃபுல்லாவே. அவர் சொன்னனாலதான் அந்த நாள் அப்புறம் நாங்க யோசிச்சோம் இதனாலதான் ப்ரமோஷன் தட்டி போயிருக்கு, ஐயப்ப வந்து இங்க வரணும்னு இருக்கு அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு இந்த வீடியோ தான் நீங்க பாக்க போறீங்க. செம்மையா இருக்கும். ஒரு நல்ல ஒரு வைபா எல்லாருக்குமே இந்த பிரார்த்தனையில வந்து நல்ல 5 மணிக்கு வரேன்னு சொன்னாரு. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. 5:30 அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். வருவாரு தான் குளிச்சு கிழிச்சு அங்கேயே சாமி முட்டு நேரம் இங்கதான் வர போறாரு. நாங்க நிறைய எல்லா வேலையும் நாங்க பாத்துட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் சாமி மட்டும் பூலாம் ரெடி பண்றது மட்டும் மத்த எல்லாமே கம்ப்ளீட்டா வாங்கிட்டேன். தேங்காய் நெய் அடுத்து வந்து தேன் மட்டும் அவர் வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். தேன் எனக்கு கிடைக்கல. தேன் வந்து எங்க வாங்கணும்னு தெரியல எனக்கு. அதனால நான் கொண்டு வரேன்டா ராம் அப்படின்னாரு. வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல சொல்லி முடிச்சாச்சு. மதியானமே சொல்லிட்டேன் ரெடி ஆயிடுச்சுனே வந்துருனே அப்படின்னு. எல்லாம் கிளீனா பூஜைக்குள்ள ஜாம பூரா கிளீன் பண்ணியாச்சு. எல்லாமே முடிச்சு இப்ப நீங்க வந்து நல்லபடியா எல்லாரும் நீங்க நிறைய பேர் குழந்தை இல்ல அது இது நிறைய சொல்லுவீங்க இல்லையா, அந்த இதெல்லாம் இன்னைக்கு மனசார நம்ம வீடியோல அது மாதிரி வந்து என்னோட கமெண்ட்ஸ்ல கூட மணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. பட் வந்து மணி எடுக்கிறது வந்து நம்ம எடுக்க கூடாது, கொஞ்சம் சிரமம். அங்க அவ்வளவு குழந்தை இல்லாதவங்க தான் அந்த மணி எடுக்கணும். அப்படி நாங்க எடுத்தாலுமே குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்துடணும். அப்படி யாரும் நம்மள்ட்ட இல்லைன்னா நம்மளுக்கு அது பாவம், எடுத்துட்டு வரக்கூடாது. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோல நாங்க பாத்துக்கோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு. அதனால நம்ம எடுக்க முடியாது. மேபி உங்க குழந்தை இல்லாம நிறைய பேர் இருக்கீங்களா, அவங்க மாலை யாராவது ஹஸ்பண்ட் மாலை போட்டுருக்காங்களோ அவங்க எடுத்துட்டு வரலாம். அது நல்லபடியா எடுத்துட்டு வந்து நான் எடுத்துட்டு வந்து இங்க வைக்க கூடாது. ஏன்னா குழந்தை இருக்கு, நம்ம குழந்தை வேணும்னு இப்ப நான் வந்து வேண்டல. குழந்தை இல்லாம தான் இருக்கவங்க எடுத்துட்டு வரணும். அவங்க போய் எடுத்துட்டு வந்தாலும் நல்லா இருக்கும். அது ஐயப்பன் கோயில் அது ஸ்பெஷல். மாலை போட்டு ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்துட்டீங்கன்னா குழந்தை வந்து கண்டிப்பா மணிகண்டன் உங்க வீட்டுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த மணியை எடுத்துட்டு வரணும். குழந்தை இல்லாத மணிகண்டன் வந்துருவாரு. குழந்தை பிறந்தா அந்த மணியை கொண்டு திருப்பி நம்ம செலுத்திடணும். அது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் அந்த கடவுள் அருளால, எல்லா கடவுள் அருளாலையும் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் பிடிச்ச தெய்வத்தை நல்லபடியா வேண்டுங்க. முழு திருப்தியா மனசோட வேண்டிங்கன்னா எல்லாம் நன்மைக்கே நடக்கும். கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா வரும். இந்த வீடியோட நீங்க ஐயப்பன் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். ஓகே நமக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் இப்ப போய் சந்தனம் தொட்டுலாம் வைக்க போறேன். அதெல்லாம் இந்த வீடியோல எடுக்கிறேன், கொஞ்சம் கிளிப் எடுக்கிறேன். அடுத்து சாமி கும்பிடுறது சாப்பிடுறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல வரும். மிஸ் பண்ணாம பாருங்க.
இந்த இது இப்படி வைக்காத நம்ம அப்படி எடுத்து இந்த வைக்கிற ஏன்னா ரெட் ஆயிரும் அப்படி. வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கிருக்கோம். விளக்கு எல்லாமே சாமி கும்பிட்றது நான் வந்து உங்களுக்கு அப்படியே தொடர்ந்து காமிக்கிறேன். நான் வந்து விளக்குகள் எல்லாமே வச்சுட்டேன். நிறைய பேர் வந்து நீ ஆறுமுக விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, வெத்தலை தீபம், அது எப்படி பண்ணுறீங்க, எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்லாம் கேட்டாங்க. அதுக்கு வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட சேனலில் நான் போடுறேன், இல்லாட்டி நம்ம சேனல்லே நான் ஒரு தடவை போடுறேன். எனக்கு அது அபிஷேகத்துக்கு பன்னீர் இருக்கு, பால் இருக்கு, தயிர் இருக்கா? இருக்கு. தயிர் வேற எது கேட்டியா? தயிர் 1 டீஸ்பூன் இருந்தா போதும் ஆளுக்குள்ள. கொஞ்சம் நெய் அபிஷேகத்துக்கு. ஸ்பூன்ல எடுத்துறவா? என்னது இது எடுத்துக்கிட்ட அப்புறமா கழட்டிக்கிட்டு சாமி இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பூஜை. நான் லைட் எடுத்துட்டு போறேன், கொஞ்சம் வெளிச்சம். இருந்தா வாங்கிட்டு வரேன். சரி பத்திரியாம கொடுத்தேன்ப்பா. இந்த ஃபர்ஸ்ட் இந்த அபிஷேகம் பண்றாங்க. ஓம் சுவாமியே சரணமையப்பா, சரணமையப்பா, சரணமையப்பா. மங்களத்து நாயகனே மந்திரமே சங்கரன தருமதலால் சங்கடத்தை சஞ்சரிக்கும் எங்கள் குல விடி விளக்கே எல்மணிய கணபதியே, அப்பமுடன் பொறி கடலை அவளுடனே அருங்கதலி ஒப்பில்லா மோதகமும் ஒரு மனதை ஒப்புவித்து எப்பொழுதும் வணங்கிடவே எனையாள வேண்டுமென அப்பனுக்கு முந்தி வரும் நற்கணிய கணபதியே, பிள்ளையாரின் கொட்டுடனே வெளிக்கி உக்கிலிட்டு எல்லெல்லாம் சரியாத எம்மனதை உமதாக்கி தெல்லியனாய் தெளிவதற்கு தென்தமிழில் மாலையிட்டு உள்ளியணியை உண்பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க பொன்வயிற்று கணபதியே போற்றியென போற்றுகின்றேன், போற்றியென போற்றுகின்றேன், போற்றியென போற்று. பகவானே பகவதியே, பகவதியே, பகவானே, தேவனே, தேவியே, தேவியே, தேவனே, பகவான் சரணம், பகவதி சரணம், பகவதி சரணம், பகவான் சரணம், பகவான் பாதம், பகவதி பாதம், பகவதி பாதம், பகவான் பாதம், தேவன் பாதம், தேவி பாதம், தேவி பாதம், தேவன் பாதம். பகவானே பகவதியே, பகவதியே, பகவானே, தேவனே, தேவியே, தேவியே, தேவனே, சரஸ்வதியே, சரஸ்வதியே, சரண் மணியிடம் சரண். தேவி பாதம், தேவன் பாதம், ஈஸ்வரியே, ஈஸ்வரனே, சங்கரனே, சங்கரியே, பகவான் சரணம், பகவதி சரணம், பகவதி சரணம், பகவான் சரணம். மகனுக்கு சரணமையப்பா, பாலபிஷேக பிரியனுக்கு, பாலபிஷேக பிரியனுக்கு, சரணமையப்பா, பிரம்மச்சாரிக்கு, சபரி வீரத்துக்கு, சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியப்பா, ஐயப்பா, சரணமப்பா, ஐயப்பா, என் குருநாதா, ஐயப்பா, ஏகாந்த ரூபா, ஐயப்பா, சுவாமியே
சுவாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா ஏகாந்த ரூபா ஐயப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் பகவதி சரணம் பகவான் சரணம் தேவன் பாதம் தேவி பாதம் தேவி பாதம் தேவி பாதம் தேவன் பாதம் தேவன் பாதம் பகவானே பகவதியே பகவதியே பகவானே பகவானே பகவதியே சுவாமியே அம்மை சரி அப்படியே இருக்கட்டும் விடு அவன் இருக்க மாதிரி ம் ஓகே சுவாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா என் குருநாதா ஐயப்பா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பகவான் சரணம் பகவதி சரணம் பகவதி சரணம் பகவான் சரணம் தேவன் பாதம் தேவி பாதம் தேவி பாதம் தேவன் பாதம் சங்கரனே சங்கரியே சரஸ்வதியே பகவானே பகவதியே பகவான் பாதம் பகவதி பாதம் ஓம் சுவாமியே சரணமையப்பா 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 சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம் பகவானே பகவதியே பகவதியே தேவனே தேவியே சங்கரனே சங்கரியே பகவான் சரணம் பகவதி சரணம் பகவதி சரணம் பகவான் சரணம் தேவன் பாதம் தேவி பாதம் தேவி பாதம் உங்களை எதிர்பார்க்கல இலைக்கு தரவா பாலாட்டி எல்லாமே கட்டியாச்சே இருக்கு. ஆமா மறுபடியும் சுவாமியே சொல்லு மகி சொல்லு மகி அப்புறமா சரி நெய்யபிஷேக பிரியனுக்கு சரணமையப்பா நெய்யபிஷேக பிரியனுக்கு சரணமையப்பா நெய்யபிஷேக பிரியனுக்கு சரணமையப்பா பிரம்மச்சாரிக்கு சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா பகவானே பகவதியே பகவதியே பகவானே பகவானே பகவதியே பகவதியே பகவானே தேவனே தேவியே தேவியே தேவனே சங்கரனே சங்கரியே சங்கரியே சங்கரனே பகவான் பாதம் பகவதி பாதம் பகவதி பாதம் பகவான் தேவன் பாதம் தேவி பாதம் தேவன் பாதம் சங்கரியே சங்கரனே சங்கரனே சங்கரியே பகவான் சரணம் பகவதி சரணம் சுவாமியே சரணமையப்பா 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 ஓம் சுவாமியே
சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா பஞ்சாமிர்தாபிஷேக பிரியனே சரணமையப்பா 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 கட் பண்ணி தருவானே. இல்லை அவன் இதை அப்படியே பிரசாதம் கொடுத்துருவோம் தண்ணி ஐயப்பா சுருக்கு கட்டுமா என்னம்மா இப்போ வெளியே சரணமையப்பா 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 பகவதியே பகவானே தேவனே சங்கரியே சங்கரனே 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 பகவதி சரணம் பகவான் சரணம் தேவி பாதம் தேவன் பாதம் சங்கரியே சங்கரனே தேவியே சரணமையப்பா 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 யோகேஷ்க்கு பத்தியே கொடு பவி ஹாப்பி பர்த்டே என் மையனை பத்தியா வில்லன் மாதிரி இந்த படத்துல என்னது பேரடா என் பேரு ஒரு படத்துல இருப்பேன்ல நாட்டாமை நாட்டாமை ஆமா இவங்க வர்றதுக்கு ஆடி செஞ்சு வராங்க எல்லாரும் வேலை கோமா பவி என்ன பவி வந்த உடனே சங்கரி பிள்ளையார் அப்பனை பாட்டு இருக்குமே ஏன்னா அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே. இன்னைக்கு சங்கரி ஒரு பாட்டு பாடும், நான் ஒரு பாட்டு பாடுவேன், மதுரை ஒரு பாட்டு பாடும், ராம் 2 பாட்டு பாடுவார், சிந்து 2 பாட்டு பாடுவார். என் மயன் சூப்பராக பாட்டு பாடுறான் தெரியுமா. ஐயப்பன் பலபலன் ஆகிவிட்டார் அபிஷேகம் முடிஞ்ச உடனே. போன வட்டம் அவங்க வீட்டு பஜனை அன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், இந்த வட்டம் அவங்க வீட்டில் எப்படி வத்தியா. இன்னைக்கு பவியா கேக் வெட்ட போகிறோம். என்ன பவியா கேக் வெட்டுவோம். ம் கேக் நாங்கள் தானே வாங்கி வச்சுருக்கோம், நீங்கள் வரலையாவா. வாங்கி வச்சுருக்கீங்க. என்ன தம்பிக்கிட்டு வர வாழைப்பழமா அம்மா திறந்துடாம என் மகன் இது பண்ணிடுறா, ஃப்ரிட்ஜ் திறக்க விட்டுறாது யாரையும். எடு சும்மா போய் எடுக்கிறேன், இருந்து எடு. உனக்கு பூ வாங்கிட்டு
சொன்னீங்க பூ வாங்கி உங்க அப்பா உட்காந்துல எங்கேயுமே போ ரொம்ப வாங்கிமா போய் நல்லா இருக்கு தச்சி. ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே எழுதுறோம் அவங்க எழுதுறோம் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே ஓம் சுவாமியே பாட்டெல்லாம் பண்ணனே சரி சித்திரி பாரியா வராது ஏன்னா கராயத்திலே கரெக்டாக இருக்காது எங்கே செஞ்சுருவோம் குருவே நமக. இதில் பழகத்துக்கு இந்த வீடியோவில் இது கிட்ட வச்சா நல்லது. திருப்பி 5 தாட்டி இது கணபதி தானம். ஏவிதோகம் புனவாதம் தாரமம் ஓம் தேவி லட்சுமியும் நமோ நமக. நம்ம இடத்துல கொஞ்சம் அர்ச்சனை இப்போ வந்து மணிகண்ட பூஜை. தேவ காவலம் அச்சுதம் புதிய தண்ட மந்திரம் தேவார்த்தம் ஆசிர்வாதம் நமோ நமக. ஆத்ம பூஜை. இப்போ தலையில நம்ம தலையிலே அர்ச்சனை போட்டுக்கணும். நான் சொன்னதுக்கப்புறம் தேவா தேவோ பயாகா நோஸ்ட்ரா ஜீவோ தேவகா மாதனாகா தாஜே வித்மோக நிர்மல சோகபார்மா பூஜ்யம். மஞ்சள் பிள்ளைக்கு நம்ம செய்ய வேண்டியது வலது தொடமையில இடது கையில் வச்சு முடிக்கணும். நல்லா கரெக்டு தானே? ஓம் ஏகதந்தாய நமோ நமக. ஓம் கபிலாய நமோ நமக. ஓம் கஜவர்ணாய நமோ நமக. ஓம் லம்போதாய நமோ நமக. ஓம் விகடாய நமோ நமக. ஓம் விக்னேஸ்வராஜாய நமோ நமக. ஓம் கணபதியாய நமோ நமக. ஓம் குருதேவாய நமோ நமக. ஓம் கந்தரதேவாய நமோ நமக. ஓம் பாலசுந்தராய நமோ நமக. ஓம் கஜநானாய நமோ நமக. ஓம் வக்ரதுண்டாய நமோ நமக. ஓம் சூரியகர்ணாய நமோ நமக. ஓம் மத்தனம் ஷஷ்டி சமர்ப்பயாமி. கரநீத தாம்பரம் நைவேத்தியம் சமர்ப்பயாமி. இங்கே அதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் காலி கிண்ணத்தில் இதமர்கியம் இதமர்கியம் இதமர்கியம். சதாகய லட்சும விக்னக நிர்மல லோகபால பூஜ்ய தாம்பூல லட்சுமி சமர்ப்பயாமி. ஓம் சுவாமியே பீதாம்பரதனம் தேவம் மந்தீகம் ஆகர்ஷணம் பஞ்சவத்னாய ஸ்ரீமத்தியம் நமஸ்காரம். ஓம் 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 சுவாமியே. மதமோதித மம உத்யோக விஷய இஷ்ட காமியார்த்த காலே சர்வ சங்கடமே நிவாராய நிவாராய. நம்ம இந்த இது அதே மாதிரி கையில் ஆமா சொல்லி சொல்லி ஊத்துங்க. மத்தியம் இதை
कलस्त्र विघ्नः खंडसमस्त मूलशास्त्रदेवनो मत्मद्रिये नाकग ब्रह्मच्च सर्वशक्तिये दीपवस्तक्तिये निर्विघ्ने अधर्मण्य समस्तये दिव्यन्यम् अहिंडं शरीर सर्व कलश समर्पितम् ओम स्वामिये ओम हरिहरसुदने शरणमय्यप्पा कन्निमुरगणपति भगवाने शरणमय्यप्पा भक्तिயின் வடிவமே शरणमय्यप्पा மாணிபத்து மஞ்சமாதாவே शरणमय्यप्पा பாவரின் சுவாமியே கற்பனா சுவாமியே பெரிய கருத்த சுவாமியே சிறிய கருத்த சுவாமியே மனதேவர மாறாவே துர்கா பகவதி மாறனே அச்சங்கல் அரசே சரணமய்யப்பா அச்சகனே சரணமய்யப்பா பிரபுவே சரணமய்யப்பா தவிப்பவனே சரணமய்யப்பா அரசே சரணமய்யப்பா பிரபுவே சரணமய்யப்பா தடிப்பவனே சரணமய்யப்பா சக்தி தாயனே சரணமய்யப்பா ஆனந்தபடி பிரம்மகல ரட்சகனே சரணமய்யப்பா சானமே சரணமய்யப்பா கந்தவனே சரணமய்யப்பா வந்தனே சரணமய்யப்பா 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 பிரம்மச்சாரியே சரணமய்யப்பா இதே கமலவாசனே சரணமய்யப்பா வெளிப்பவனே சரணமய்யப்பா பாலகனே சரணமய்யப்பா புரிந்தவனே சரணமய்யப்பா அகற்றியவனே சரணமய்யப்பா ஒரு ரவுண்ட் காமிச்சிட்டு ஒரு நமோ நமக வச்சுட்டு ஒரு தண்ணி ஓம் ஸ்ரீம் கேம் கேதுவே நமக ஓம் ஸ்ரீம் சம் ஸ்ரீ சரஸ்வதியே நமோ நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ராகும் நமோ நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீ யமனே நமோ நமக ஓம் ஸ்ரீம் சைம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே நமோ நமக ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ லட்சுமி நமோ நமக ஓம் ஸ்ரீம் சுக் ஸ்ரீ சுக்ரனே நமோ நமக ஓம் ஸ்ரீம் ஷும் ஸ்ரீம் சூரியனே நமோ நமக அப்படியே சாமி முன்னாடி வச்சுக்கோங்க. சரி இப்போ 18 சூளை ஏற்றதுக்கு என்ன கீழே என்ன முருகனுக்கு என்ன பாட்டு அந்த பாட்டை பாடிடுவா நாதனே பங்காளனே சரணமய்யப்பா 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 பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்கவே
சரணமையப்பா. சமயபுரத்தாலே மாரியம்மா இந்த சங்கதியே எங்க முன்னே வாரும் அம்மா. சமயபுரத்தாலே மாரியம்மா எங்க சங்கதியே எங்க முன்னே வாரும் அம்மா. சமயபுரத்தாலே மாரியம்மா எங்க சங்கதியே எங்க முன்னே வாரும் அம்மா. சுவாமியே சரணமையப்பா. சூப்பர் சூப்பர். நல்லா இருந்துச்சுடா. எல்லா பாட்டுமே இருந்துச்சுல்ல. இதே கலக்கல் சாங்.
கருப்பு வந்துட்டாங்க. கவர்ல யூஸ் கவர்ல இருக்கு. சிண்டு பையனே காரணம். சிண்டு பையனே காரணம். அடி வாங்கிட்டா. அந்த மேல அததான் இருக்கு. அதான் அம்மாவுக்கு போட சொல்லு. சுவாமியே சரணமையப்பா. வாக்கருப்பா வாக்கருப்பான்னு எங்க அக்கா வாட விட்டீங்களா? டக்குன்னு அவதிக்கிட்டே பாட்டேன். இங்க நம்ம மூஞ்சி நடத்த முடியாது. சிண்டு ஓட்ட. டப்புன்னு அத்தாச்சு அண்ணியன் மட்டும் அப்படி சிரிச்சு எடுத்துப்பா. எங்க வீட்டு கருப்பு வரணும்ல, வந்துட்டு போயிட்டாரு. சந்தோஷம். ஐயப்ப வந்துட்டாரு, கருப்பு மட்டும் ஏன் குறை வந்துட்டாருப்பா. அவ்வளவுதான் பச்சனை முடிஞ்சுப்பா. என்னன்னு தேங்காய் அரைச்சிருக்கீங்க. வாக்கருப்பா ரெண்டடி வாங்க நினைச்சு இதானே கூப்பிட்டா நான் வந்து 2 அடி கொடுத்துட்டு போறேன் சொல்லிட்டு போயிருச்சு. நிறைய ஜென்னி வைங்க. என்னைக்குப்பா மெழுகுவத்தி சாமி கும்பிடுறதுக்கு இந்த மாமா அடிக்க போறாரு உன்னை எனக்கு. ஏய் என்ன கருப்பு கருப்பு சங்கரி கருப்பாட வர வச்சுட்டாங்க. வர வச்சு 2 அடி வாங்கிட்டேன். அடிச்சிட்டோம். மண்டி போட்டுக்கோ ராம். இந்த ராம் மண்டி போட்டுக்கிட்டோம். வந்தா ஏத்த போறான். 2 பேரும் சேர்ந்து ஏத்துங்க. அப்படியே வாங்க. லைட் ஆஃப் பண்ணிக்கணுமாப்பா. திருப்பதி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. 2ஆம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. 3ஆம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. 4ஆம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. 5ஆம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சுவாமி
சரணமையப்பா 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 ஐயப்பா 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 ஐயப்போ சாமியே ஐயப்பா ஐயப்பா ஐயப்ப திண்டகத்தோம் தோம் சாமி திண்டகத்தோம் தோம் ஐயப்பா 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 ஐயப்போ ஐயப்ப சரணம் சாமி சரணம் பகவதியே பகவானே பகவதியே பகவானே பகவதி சரணம் பகவான் சரணம் ஐயப்பா 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 ஐயப்போ தவம் செய்தோம் அப்பா பம்பையின் தவ புதல்வனே சந்தனத்து செல்வனே தவ கோலம் பூண்ட தாரக பிரம்மமே எங்கள் குல தெய்வமே எங்கள் பிள்ளைகளை பொறுத்தருள்வாய் எரிமேலி வாசனை சபரிகிரீசனை சரணம். வைதாலும் அவர் வாழ அருள் செய்யும் மணி கண்டா வாயார வாழ்த்தி உன்னை வணங்குவோர்க்கெல்லாம் செய்வார் செய்த பிழை பொருட்டு சிறியேனை ஆட்கொண்டு சிந்தையில் வருவாயே குளத்தூரில் ஐயனே தலைவாரம் எடுத்துந்தன் சன்னதி வரும் ஏற்பாயே தீர்க்க சுமங்கலி பவா. சிண்டு தின்னுடே பயணம் நல்லா இருக்கும். இவ்வளோ கூட இங்கிட்டு வாச்சுமா ஏன் நடுவில் நின்றுக்கிட்டு இருக்க? சாப்பாடுனா இந்த எடுத்துட்டு வரேன் எடுத்துட்டு வா சங்கரி. சரியான சர்ப்ரைஸ் சொல்லாம கொள்ளாம பதினாலாம் பண்ணிருக்காங்க. திடீர்னு தான் அந்த முடிவு நாங்க எடுத்தோமே, எடுக்கல. இது வந்து முடிவு கிடையாது, அண்ணனுக்கு வந்து அதுவா நடந்தது. ஆமா, அது மட்டும் இல்லாம சிவாக்கு சாமி எல்லாம் வந்துருச்சு. இவங்க அந்த நாங்க நினைச்சது நாங்க சும்மா சாமி மட்டும் கும்பிட்டு போடல, நாங்க பஜனை மாதிரி நடத்தி சாப்பாடு மாதிரி எல்லாம் செஞ்சு ஆர்டர் பண்ணி எல்லாமே பாடுறோம். நாங்க எல்லாருமே நான் பாடினேன், நானும் வயசு ஒரு பாட்டு பண்ணேன். சிண்டு வந்து 4 பாட்டை ஒன்னா பண்ணா, அத்தாச்சி மதுவல் அத்தாச்சி ஒரு பாட்டு, அண்ணன் வந்து ராகுல் அண்ணன் வந்து அவர் தான் நிறைய பாட்டு, அவருக்கு நிறைய பாட்டு தெரியும். அவரு ரொம்ப வருஷமா மாலை போட்டுருக்காரு. எப்பவுமே எங்களுக்கு வருஷம் வருஷம் ராகுல் அண்ணன் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்துருவாரு, ஹெல்ப் பண்ணிடுவாரு. அதே ஐயப்பன் ரூபத்துல வர மாதிரி வந்துருவாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய இதுதான். சிவாவுக்கு சாமி வந்த போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நாங்க கேலி பண்ண வாக்கருப்பா வீடியோல பாருங்க தெரியும். அந்த வாக்கருப்பா நாங்க வந்து கோரஸா பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டே இப்படி சிண்டு அடிச்சிச்சு. சிண்டுதான் அவன் வாக்கருப்பா சொல்லி இது பண்ணிட்டு இருந்தேன். இப்படி அடிச்சுட்டு எங்க அம்மா அந்த வீடியோ எடுத்துட்டாரு. நான் சங்கரை நான் பாத்துட்டு இப்படியே பாத்துட்டு ராமன் எடுத்துட்டே இருந்தேன்.
சிவா வந்து இப்படி எங்க அம்மா மடியில பாருமா அப்படி சாஞ்சி எந்திரிச்சு அப்படியே கத்திருச்சு. எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங் ஆயிடுச்சு. எப்படி இந்த கங்கா சந்திரமுகியா மாறுற மாதிரி டக்குன்னு சங்கரி வந்து கருப்பனா மாறினோட எங்களுக்கு சம பாரமா கேலி பண்றாங்கன்ற மாதிரி கீழே குனிஞ்சு அம்மா வழியில் சாஞ்சு டபக்குன்னு சாமி வந்தோடனே அந்த கரெக்டா கருப்பு சாமி வந்து இறங்கும் போது எங்க அம்மாரன் கத்துனேன் சரியோட கத்து. ஏன்னா கருப்பை வந்திருக்கேன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் பாத்துட்டேன். உங்களுக்கு மாறணும் தெரியும்ல, சரியான சவுண்டு கொள்ளச்சு தள்ளிருச்சு. கத்துறான் பார்த்தா இங்க சிவா தச்சிக்கு வந்து சாமி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க நேற்று மலர் போட்டதுல பாத்தீங்கன்னா ஐயப்பன் ரூபத்துல அந்த பூ வந்து இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அதை வந்து அந்த பூவை தள்ளலாம் போனே ராகுல் அண்ணே தள்ளாரா நல்லா இருக்குடா அப்படின்னாரு. சூப்பரா இருந்துச்சு. சந்தோஷம் சொல்லி இந்த டே பாத்தீங்கன்னா நாங்க நினைச்சது ஒண்ணு அபிஷேகம் எல்லாம் பண்ணி அவருக்கே தெரியாது நம்ம வீட்டுல சிலை இருக்குன்னு. எனக்கு சிலை கொடுத்து தென்காசியில ஒரு சிஸ்டர் தான் கொடுத்தாங்க. நேற்று அபிஷேகம் அதுவும் நடந்துச்சு. அதுவும் சூப்பரா பாட்டெல்லாம் பாடி சூப்பரா இருந்துச்சு. நான் அது இன்னும் பண்ணல அபிஷேகம். அதனால அண்ணனே வந்து நேரடியா அவர் பண்ணணும்னு இருக்கு என் வீட்டுல. அது சந்தோஷமா இருந்துச்சு. அவரே ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அபிஷேகம் முடிச்சு சாமி கும்பிட்டு முடிக்கணும். நான் நேற்று 5 சாமிக்கு சாப்பாடும் வாங்கி நான் நினைக்கவே இல்லை. ஆனா அது ராகுலனால இது நடந்துருச்சு. எல்லாமே வீட்டுல வந்து பொங்கல் வச்சு எல்லாமே பண்ணி நம்ம வந்து எல்லாருக்குமே சாப்பாடு செஞ்சு எல்லாருக்குமே சாமி நிறைய சாப்பிட்டாங்க. நாங்க வந்து இந்த வருஷம் இதுல பண்ண முடியாம நினைச்சிட்டு இருக்கும் போது நீ பண்ணித்தாண்ட ஆகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நாங்க பண்ணிட்டோம். நல்லா இருக்கு. 5 சாமி சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து சாப்பாடு செஞ்சு போட்டு அது மாதிரி பஜனை லைட்டா சின்ன பஜனை அடுத்த வருஷம் இதே நாள்ல கம்பல்சரி பஜனை பெருசா பண்ணுவேன். செம்மையா இருந்துச்சு. ஆனா செம்ம பஜனையே வந்து ரொம்ப சந்தோஷமா முடிஞ்சு, ரொம்ப சந்தோஷமா முடிஞ்சு, மனநிறைவா இருந்துச்சு. எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் எல்லாம் நன்மையா நடக்கும். ஓகே அம்முக்குட்டீஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான வீடியோல உங்களுக்கு வந்து சந்திக்கிறோம். ஓகே, பை.